மாநில அரசு தோற்று போயிருக்கு அப்படிங்கிறாரு. சட்டம் ஒழுங்க நேரடியாக கையில முதல்வருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை சரிவர நடவடிக்கை எடுக்கல, அரசே தோற்று போயிருக்கு அப்படிங்கிறார். காவல்துறை தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையில் தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் சொல்லக்கூடிய கூற்றுக்கள், அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். குறிப்பாக தென் மாவட்டங்களை குறித்து அவர் கவலையோடு சொன்ன விஷயம், நான் முதல்ல அதுக்கு முன்பாக தூத்துக்குடியில் அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பது அப்படிங்கிறது இதயத்தை ரணமாக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு முதல்ல வன்மையான கண்டனங்கள். இது தொடர்கதையாக நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நாம் ரொம்ப ஃபார்வேர்டாக அஹெடாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டுன்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம நிறைய பெருமைகளை பேசுகிறோம், கல்வியில் நம்ம எவ்வளோ அஹெடாக இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் உண்மை ஒரு பக்கம். ஆனால் இதுவும் உண்மை தானே, இங்கே இதுவும் நடந்துக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லின்ற பொழுது இது 3 விஷயமாக நான் பார்க்குறேன். 1, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் குற்றங்கள். 2, சாதிய மோதல்கள். இன்னொன்று தனிப்பட்ட காரணங்களுக்காக நடக்கக்கூடிய படுகொலைகள். இந்த தனிப்பட்ட காரணங்களுக்காக நடக்கக்கூடிய படுகொலைங்கிறது நீங்கள் பெரும்பாலும் இப்போ உள்ளுக்குள்ளேயே குடும்பங்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய படுகொலைகளும் இருக்குது. அது ஒரு பக்கம் ஒன்று. பட் இந்த 2 இருக்குல்ல, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் சாதிய மோதல்களையும் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஃபஸ்ட்டு அரசுக்கு, ஆட்சியாளர்களுக்கு, காவல்துறைக்கு. இது நடக்காமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு. நடந்த பிறகு மிக விரைவாக அதற்கு தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நீதித்துறைக்கு. இதுக்கப்புறம் சமூகத்திற்கு. அது ரொம்ப முக்கியம். சமூகத்துக்கு அந்த பொறுப்பு இருக்குது. இப்போ குறிப்பாக தோழர் சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களில் பயமாக இருக்குது. இது இன்றைக்கி நேரத்தில் நடக்கலை. நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, திருநெல்வேலியை சேர்ந்தவங்கிறதுனால சொல்கிறேன். ஆண்டாண்டு காலமாக அந்த பிரச்சனை இருக்குது. அதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு நான் நியாயப்படுத்துகிற டோனில் அதை சொல்ல வரல. ஆண்டாண்டு காலமாக இருக்குது, இன்னமும் இருக்குன்னா நம்ம என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோங்கிற ரீதியில் அதை சொல்ல வரேன். அப்போ ஆண்டாண்டு காலமாக நீடிக்கிற ஒரு பிரச்சனை தொடர்ந்து சாதிய ரீதியில் மோதல் நீடிக்க. இப்போ கவின் ஆணவ படுகொலையில் பார்த்தோம். அப்போது ஆணவ படுகொலைகள் இன்னும் நீடிக்கின்றன, இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் நீடிக்கின்றன, சாதிய மோதல்கள் நீடிக்கின்றன. இப்போ பெரும்பத்தில் நடந்த படுகொலைகளை பார்க்குறோம். ரொம்ப பயமாக இருக்குது, அச்சமாக இருக்குது. அப்போது இந்த சாதிய மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பொறுப்பில் சட்டத்துக்கு இருக்கக்கூடிய பங்கை விட, அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அதுக்குள்ளே போல, காவல்துறைக்கு, சட்டத்துக்கு, ஆட்சியாளர்களுக்கு இருக்கக்கூடிய பங்கை விட சமூக மாற்றத்திற்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. இந்த சமூக மாற்றத்தை செய்ய வேண்டிய பொறுப்பில் ஆட்சியாளர்கள், எதிர்க்கட்சிகள், அரசியல்வாதிகள், நீங்கள் எல்லாரும் இருக்கிறோம். இப்போ நானும் நீங்களும் அதை பேசிட முடியும். எவிடன்ஸ் எதிர்த்தோழர் அதை பேசிடுவார், ஷபீரோ மற்றவங்களும் பேசிடுவாங்க. இரஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டிஸ், டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், மற்ற பார்ட்டிகளாக இருக்கும். ஒரு சில கட்சிகளை தவிர, நான் ஒரு சில கட்சிகளையும் தவிரன்னு சொல்கிறேன். எல்லா கட்சிகளுக்குமே வேறு ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா சாதிய வாக்குகள். அப்போ இதை பேசிட்டா அந்த சாதி கோச்சுக்குமோ, அதை பேசிட்டா இந்த சாதி கோச்சுக்குமோங்கிற பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்குது. அப்போ பலவற்றையும் உடைத்து பேச தயங்குவது அல்லது அதன் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவது உள்ளிட்ட சிக்கல்கள், இது ஒரு பிரதான காரணம். அப்ப சமூக மாற்ற கட்சிகளோட ஒப்பிடும்போது ஆளுங்கட்சிக்கான இந்த மாதிரியான சட்ட ஒழுங்குல கூடுதல் பொறுப்பு இருக்கு இல்லையா? அதை உணர்ந்து தான் இருக்கு. 100 விழுக்காடு இருக்குங்கற, 100 விழுக்காடு இருக்குது, 100 விழுக்காடு மாற்றுக்கிறது இல்லை. நீங்க ஆனா கம்பேர் இதில் நீங்கள் டேட்டாவெல்லாம் கம்பேர் பண்ணி அதை விட இங்கே குறை, இதை விட அங்கே கூட நம்ம பேசுகிறதுல ஏன்னா அதை சொல்லி தானே நீங்கள் ஆட்சி மாற்றம் வந்திருக்குது. இப்போ இதே ஸ்ரீவைகுண்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் ஒரு 9ஆம் வகுப்பு மாணவி, நான் பேர் சொல்லக்கூடாதுனால சொல்ல, இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டால் 1 லட்சம் ரூபாய் அந்த அம்மா நிதி உதவி கொடுத்தாங்க. வருஷம் என்னாச்சு? 2012. திருப்பி அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்படி ஒன்றுன்னு சொன்னால் இது எவ்வளோ வேதனையாக இருக்குது. அப்போ இது போன ஆட்சியில் நடந்துச்சுன்னு இந்த ஆட்சி சொல்கிறதில்ல, போன ஆட்சியில் நடந்துச்சுன்னு சொல்லித்தான் வாக்கு கேட்டு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அரசு மாறி இருக்குது. அப்போது இதில் திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், இதை அதை தாண்டி இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, ஆண்டவர்களுக்கு, ஆள்கிறவர்களுக்கு, காவல்துறைக்கு, நீதித்துறைக்கு. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த சாதி ரீதியிலான மோதல்களை நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஒரு கொலை நடக்குது. இந்த கொலைக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை இன்னொரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வெட்டி கொண்டுடுறாரு. கொன்னவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடறாங்க. சில மாதங்களில் அவன் வெளியில் வந்துடுறான். வெளியில் அதே பகுதியில் அவன் புல்லட்டில் சுற்றுறான். இப்போ பாதிப்புக்குள்ளானவன் அந்த பையன் நினைக்கிறான், அவங்க அண்ணன் தான் இறந்தது, எங்கள் அண்ணனை வெட்டி கொண்டுட்டு நீ இதே பகுதியில் நீ என்ன செய்கிற, புல்லட்டில் சுற்றிட்டு இருக்கிறியா, என்னடா இது, அப்போ நீ பெயிலில் வந்துடுற, இன்னும் மரியாதை கூடுதலாக கிடைக்குது. சமூக ரீதியிலான சிக்கல்கள். அப்போ என்ன யோசிக்கிறான், அப்போ நானே என்ன செய்கிறேன், சட்டத்தை கையில் எடுக்கிறேங்கிற ஒரு எல்லைக்கு அவன் போகிறான். அப்போ இங்கே அந்த சிக்கல் இருக்குது. அதே சமயத்தில் வேறு சில விஷயங்களையும் நம்ம இங்கே குறிப்பிடணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணுக்கு விமான நிலையத்து பதில் அனுச்சு 125 நாளைக்குள்ளே இன்றைக்கி அந்த குற்றவாளிகளுக்கு 3 பேருக்கும் ஆயுள் தண்டனையை உறுதி செஞ்சுருக்கிறாங்க. மிக விரைவாக வழக்கு நடத்தி அதை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் மிக விரைவாக வழக்கு நடத்தி
தண்டனை பெற்றுக் கொடுத்ததை பார்த்தோம். 2023ஆம் ஆண்டு ஒரே நேரத்தில் 3 சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்தவருக்கு இன்னைக்கு வந்து மரண தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரியான தண்டனைகள் விரைவுபடுத்தப்படக்கூடிய செய்திகள் வந்தாலும் இன்னமும் இது வேகம் எடுக்க வேண்டும். சமீபமா நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பாருங்களேன். மதுராந்தகம்ல ஒரு விஷயம் நடக்குது, அதோடைய சலசலப்பு அடங்குறதுக்குள்ள தூத்துக்குடியில மற்றும் ஒன்று நடக்குது. அப்போ காவல்துறையே தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல முதலமைச்சர் வச்சிருக்காரு. அப்போ அந்த தவறை செய்பவர்களுக்கு ஒரு பயம் வர வேண்டும் இல்லையா? அதை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு தான் இருக்கு, குறிப்பா அரசுக்கு தான் இருக்கு. ஆமான்னு சொல்றேன். காவல்துறை வைத்திருக்கக்கூடிய அதற்கு என்ன பண்ணிருக்காங்கன்றதுதான் கேள்வி. அதுக்கு இன்னைக்கு ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்தார். யாரு? நீங்க உள்துறை செயலரும் பொறுப்பிடிச்சு அதுலயே முரண் இருக்குங்கிறாரு. அதுலயும் முரண் இருக்குன்னு அவர் சொன்னார். 2 விதமா இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒன்னு எண்ணிக்கை வந்து அதிகரித்ததற்கு காரணம் விழிப்புணர்வு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இன்னொரு பக்கம் கம்பேரிட்டிவ்லி நாங்க குறைச்சிருக்கிறோங்கிற ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா ரெண்டுமே முரணாக இருக்கிறது அப்படிங்கிற பார்வையை அவர் சுட்டி காட்டுறாரு. இந்த விவகாரத்தை பொறுத்தளவுல 2 விஷயத்தை வச்சுக்கிறவங்க. இதுல கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா என்சிஆர்பி டேட்டா அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. ஒன்று, இதற்கு ஆட்சியாளர்களுக்கு, அரசுக்கு, காவல்துறைக்கு, சமூகத்திற்கு, எதிர்க்கட்சிகளுக்கு, ஊடகங்களுக்கு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதுல என்ன இருக்கு? பொறுப்பு இருக்கு. கூடுதல் பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது. நான் சொல்றது சாதிய ரீதியான மோதல்களும் சேர்த்து. நான் ஒரு எஸ்கேபிசமாக அரசை தள்ளிட்டு மற்றவங்களை அப்படி சொல்ல. சாதிய ரீதியான மோதல்களுக்கு இங்க எல்லாருக்கும் சேர்ந்து பொறுப்பு இருக்குது. கூடுதல் பொறுப்பு அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்குது. வரக்கூடிய காலகட்டத்திலாவது அதை அவர்கள் சரி செய்து அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு பக்கம் வந்து இது எலெக்ஷன் டைம். ஸோ எலெக்ஷன் டைமில் எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்க பார்க்கிறார்களா என்றால் நிச்சயமாக அவர்கள் அரசியலாக்க பார்ப்பார்கள். ஒருவேளை இப்போ அதிமுக ஆட்சியிலேருந்து திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் திமுகவும் அதை அப்படித்தான் அணுகியிருக்கும் ஆப்வியஸ்லி. அதனால அவங்க அதை அரசியலாக்கத்தான் பார்ப்பாங்க. அதற்கு வழி கொடுக்காமல் செய்ய வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. சபீர் இப்போ சொன்ன வாதம் உடன்படக்கூடிய வாதம். தட் மீன்ஸ் அவர் சொன்னார் இல்லையா, காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அங்கே போகிறது, பார்வையிடுவது, இதெல்லாம் ஓரளவுக்கு அந்த மக்களுக்கு ஒரு காவல்துறை மீதான ஒரு பயத்தையும் அச்சத்தையும் குற்றவாளிகளுக்கு ஏற்படுத்தும். அதை செய்ய தவறிவிட்டார்கள்னு சபீர் சொல்லக்கூடிய வாதம் ஏற்புடைய வாதம். அதே சமயத்தில் கடந்த சுற்றில் அவர் சொன்னதான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் தப்பாக இருந்தால் அவர் கரெக்ட் பண்ணுறோம். சமூக மாற்றம் என்று சொல்லிக்கொள்வது அப்படிங்கிறது அது வந்து எஸ்கேபிசம்ங்கிற மாதிரியான ஒரு அந்த டோனை எடுத்தார் நினைக்கிறேன். நான் ரொம்ப தெளிவாக ஒரு வாதம் வச்சேன். தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய சாதிய மோதல்களுக்கு சமூக மாற்றத்தை பேசாமல் இருப்பது தான் எஸ்கேபிசம் நான் நினைக்கிறேன். அதை ஏன் பேச மறுக்கிறீங்க? அது வந்து குறுகிய கால அரசியல் ஆதாயத்துக்காக நம்ம பேசலாம். இன்னைக்கு டிஎம்கே இருந்தால் டிஎம்கே வசம் மாதிரி பொழிஞ்சிடலாம். நாளைக்கு அதிமுக வந்தால் அதிமுக திட்டிட்டு போயிடலாம். அவ்வளோதான். இவங்க அவங்கள திட்டுவாங்க, அவங்க இவங்கள திட்டுவாங்க. சமீபத்தில் மறைந்த ஐயா நல்லக்கண் அவர்கள், முதுபெரும் தோழர் ஐயா நல்லக்கண் அவருடைய மாமனார் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஏன்னு தெரியுமா? தென் மாவட்டத்தில் பெரிய சாதி கலவரம். தோழர் எவிடன்ஸ் கதிக்கு நல்லா தெரியும். இந்த பக்கம் 8 பேரை வெட்டினா அந்த பக்கம் 8 பேரை வெட்டணும். இந்த பக்கம் 9 பேர் வெட்டினா அந்த பக்கம் 9 பேரை வெட்டணும். இந்த பக்கம் 10 ஆச்சுன்னா அந்த பக்கம் 10 ஆக்கணும். எண்ணிக்கையில் இப்போ இந்த பக்கம் ஒன்றும் குறையுது. யாரை விட்டேன்னு தெரியல. நல்லக்கண்ண ஐயா மாமனார் வாசல உட்காந்துட்டு பிடிச்சி வெட்டிட்டான். இப்போ இந்த மனநிலையை நீங்க எங்கேயும் சரி பண்ண போறீங்க? நான் சமூக மாற்றம் என்று பேசணும். ஒரு நிமிடம் சகோதரி, சமூக மாற்றம்னு பேசுனது இப்ப நடக்கிற தவறுகளுக்கு காவல்துறை பொறுப்பேற்க கூடாது என்ற அர்த்தத்தில் அல்ல. அரசுக்கு இதுக்கும் பொறுப்பேற்க சம்பந்தமே இல்லைன்னு சொல்றது இல்லை. முழு பொறுப்பு அரசுக்கு இருக்குது, காவல்துறைக்கு இருக்குது. அதை நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். ஒரு காலத்தில் நம்ம உடன்கிட்ட ஏறணும். சட்டம் போட்டு மாற்றணுமா? சமூக மாற்றம் நடந்துச்சா? விதவை திருமணத்தை எப்படி நிப்பாட்டணும்? கணவனை இழந்துட்டா அப்ப பெண்களினுடைய வாழ்க்கையில ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டது இல்லையா? அது வெறும் சட்டங்களால் மட்டுமல்ல, ஒரு பெரும் சமூக போராட்டம் நடந்துச்சு. அந்த மாதிரியான பல்லாயிரம் ஆண்டு கால போராட்டத்தை சாதிய மோதல்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருப்பதாக நான் சுட்டி காட்டினேன். மற்றபடி நடக்கக்கூடிய கிரைம்ஸுக்கு யார்தான் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது? ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. ஆனால் சாதிய மோதல்களுக்கும் ஆணாதிக்க மனநிலையும் வெறும் சட்டங்களால் மட்டும் ஒடுக்கிவிட முடியாது. அதுல சமூக மாற்றத்திற்கும் பங்கு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய